19ஆம் அதிகாரம் 16, 17 இந்த 2 வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையாக நம்ம கேட்க போறோம். எல்லாரும் பைபிளை மூடிட்டு ஆண்டுடைய வார்த்தையை நல்லா நிமிந்து உட்காந்து நம்ம கேட்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, எந்த நேரமானாலும் கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை திடப்படுத்தும், நம்மளை தேற்றும். அந்த வார்த்தை மாத்திரம் நமக்கு இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம குணப்படவோ, நம் சீர்படவோ, மாற்றத்தை கொடுக்கவோ நம்மால் முடியவே முடியாது. ஆண்டவர் வார்த்தையை முன்வைத்தார். வார்த்தை தான் ஒரு மனிதனை வளர்க்கும், வார்த்தை தான் ஒரு மனிதனை சிந்திக்க வைக்கும். ஆனால் தான் கடவுள் வார்த்தையாக இருக்கிறார். அதை சொல்லுவோம், நீ சொன்ன ஒரு வார்த்தை என் மனசை ரொம்ப காயப்படுத்திடுச்சு, நீ சொன்ன வார்த்தை எனக்கு எவ்வளோ உற்சாகமா இருந்துச்சு. அப்ப அந்த வார்த்தை, கடவுள் வார்த்தையாக இருக்கிறார். அதனால வார்த்தையை நம்ம கேட்கும் போது நம்ம கடவுளையே நம்ம கனம் பண்ணுவதற்கு எந்த அளவுக்கு வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கடவுளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது அர்த்தமா இருக்கிறோம். சரி, நல்லவன், அதாவது வேண்டிய வசனத்தை வாசிக்கிறோம், தேவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. இதை இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு வாலிபன் ஒருவன் இயேசு ஊழியத்தின் பாதையில அவர் போய் கொண்டிருக்கும் போது இயேசு இடத்துல அந்த வாலிபன் வருகிறார். அப்ப அந்த வாலிபன் சொல்றான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நித்திய ஜீவன் என்றால் நம்ம மரணத்துக்கு பின்பு நம்ம நிலையாக கடவுளோடு கூட வாழ போற வாழ்க்கை தான் நித்திய வாழ்க்கை. இன்னைக்கு கடவுள் பூமியில நம்மோடு கூட பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம இதயத்துக்குள்ள ஒருவராக அவர் நம்மளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் இந்த பூமியின் ஓட்டத்தை முடித்துவிட்டு கடவுளோடு கூட என்றென்றைக்கும் சதா காலமும் அவரோடு கூட வாழ வேண்டும். அப்ப கடவுளோடு கூட ஒரு மனிதன் சதா காலமும் மறுமையில அவன் வாழ வேண்டுமானால் இந்த உலகத்துல மரணம் என்ற ஒன்றை அவன் சந்தித்துதான் ஆக வேண்டும். ஏன்னா மரணம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய துக்கம் என்று யோசிப்போம். ஐயோ, மறிச்சிட்டாங்களே, இவங்க போயிட்டாங்களே, குடும்பத்துடைய நிலைமை என்ன. ஆனால் கர்த்தருக்குள் ஒரு மனிதன் மரிக்கும் போது அந்த மரணம் தான் அவனை நீண்ட கால வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். அப்ப இந்த வாலிபன் கேட்கிறான், இவன் மிகப்பெரிய செல்வந்தன், நிறைய ஆஸ்தி உள்ளவன். ஆனா இயேசுவிடத்துல ஒரு வார்த்தை கேட்கிறான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது மறுமைக்குரிய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ளணும், என்ன செஞ்சா நான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வார்த்தையை கேட்கிறான். ஏன்னா அந்த காலத்துல யூத சமுதாயத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது அவங்களுக்குள்ள. என்ன நம்பிக்கை? தான தர்மங்களை பண்ணா நல்லதை நம்ம சம்பாதிக்கலாம், தான தர்மங்களை செஞ்சா கடவுளுடைய புண்ணியத்தை நம்ம சம்பாதித்துக் கொள்ளலாம், தான தர்மங்களை செஞ்சா நம்ம மோட்ச வாழ்க்கைக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை யூத மக்களுக்கு இருந்தது. அனந்தராபுரம் யூதர்கள் தண்ணி வாங்கி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க யூதர்கள். ஏன்னா அந்த காலத்துல தண்ணீர் பஞ்சமா இருக்கிறதுனால வசதி உள்ள யூதர்கள் தண்ணீரை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு தண்ணீர் எல்லாம் விநியோகம் செய்வார்கள், சில உதவிகளை செய்வார்கள். ஏன்? தான தர்மங்களால் மோட்ச ராஜ்யத்தை அடைந்து விடலாம். இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் பாருங்க அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தான தர்மங்களை செஞ்சா மோட்ச வாழ்க்கைக்கு போயிடலாம், சொர்க்க வாழ்க்கை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இயேசுவை அல்லாமல், இயேசுடைய வழியில் வராமல், இயேசுடைய சத்தியத்தை கேட்காம ஒரு மனிதன் பிதாவிடத்துல போகவே முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப தான தர்மங்களால் ஒரு மனிதன் மோட்ச வாழ்க்கையை அடைய முடியாது. அப்ப இந்த வாலிபன் கேட்கிறான், நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படி சொல்லும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். அதாவது வேதத்துல எழுதியிருக்கிறது என்ன? உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, திருடாதே, இச்சிக்காதே, கொலை செய்யாதே, இதெல்லாம் நீ செய்யாம இருந்தாலே போதுமா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், இவை எல்லாவற்றையும் என் சிறு வயது முதல் கொண்டு, நான் சின்ன குழந்தையா இருந்த நாள் முதல் கொண்டே எங்க அப்பா அம்மா எனக்கு கத்து கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் நான் கடைபிடிச்சு செஞ்சுக்கிட்டே வரேன். அப்படி இருக்கும்போது நான் வேற என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே இயேசு அவன் நினைவுகளை அறிந்து, உனக்கு உண்டான ஆஸ்தியெல்லாம் வித்து அதை கொண்டு போய் தரித்திரத்தில் இருக்கிற மக்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீ கொடு என்று ஆண்டவர் சொன்னார். கவனிக்கணும், ஆண்டவர் சில இடத்துல அதிகமாய் கொடுத்திருக்கிறார், சில இடத்துல குறைவாய் கொடுத்திருக்கிறார், சில இடத்துல ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறது. ஏன் ஒருத்தங்கிட்ட அதிகமாய் கடவுள் கொடுத்து வைத்திருக்கிறார்? அதிகம் உள்ளவன் குறைப்பட்டவனுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும். இதுதான் கடவுள் ஒருத்தர்கிட்ட ஏன் கொடுத்து வைக்கிறார்னா, அதை நாம அனுபவிக்க மட்டும் அல்ல, உள்ளவன் தன்னோடு கூட இல்லாமல் இருக்கிறவனுக்கு அவன் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கைக்காகத்தான் ஆண்டவர் சிலரிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனா என்ன பண்ணான்? அந்த வார்த்தை கேட்ட உடனே மனம் இல்லாமல்
அப்படி திரும்பி போய்விட்டார். அப்பேற்பட்ட சம்பவத்தை தான் ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன வார்த்தை சொல்றான்? அதாவது நல்ல போதகரே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். சரி, அப்போ உடனே ஆண்டவன் சொல்றார், தேவனை தவிர நல்லவன் ஒருவனும். அப்படின்னா இயேசு நல்லவர் இல்லையா? அப்படின்னா தேவன் யார், இயேசு யார்? அப்படின்னா இயேசு தன்னை கெட்டவன் என்று சொல்லுகிறாரா? ஏன் தன்னை நல்லவன் இல்லை என்று இயேசு சொல்ல வேண்டும்? இதை குறித்து நான் பின்பு சொல்லுகிறேன், கவனிக்கணும். குறிப்பாய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதாவது ஒருவர் நல்லவர் என்பதை எதை வைத்து நாம் அறிந்து கொள்வோம்? இப்ப நான் நல்லவன், நீங்க நல்லவங்க, சமுதாயத்தில் ஒருத்தர் பார்க்கிறோம், ரொம்ப நல்ல மனுஷன்பா, எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? நல்லவனையும் கெட்டவனையும் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? சரி, கவனிக்கணும். குறிப்பாக ஒரு சிலர் நல்லவர்கள் என்பதை தவறாக கணித்து விடுகிறார்கள். குறிப்பாக நம்ம பிறந்த குலத்தை வைத்து, ஒரு சிலர் நல்ல குலத்துல பிறந்து வந்திருக்கலாம், நல்ல குடும்ப பின்னணியிலிருந்து பிறந்து வந்திருக்கலாம். அப்ப நல்ல ஒரு குடும்ப பின்னணியில ஒருத்தர் பிறந்தாங்க என்பதினாலோ, அவங்க நல்ல படிச்சிருக்கிறாங்க என்பதினாலோ, அதை வைத்து இப்பேற்பட்ட குடும்பத்தில் இவங்க பிறந்திருக்கிறதுனால இவங்கெல்லாம் கண்டிப்பா நல்லவங்களா தான் இருக்கணும் அப்படி நாம் கணித்து விட முடியாது. சில பார்க்கறதுக்கு ரொம்ப பொறுமைசாலியா இருப்பாங்க, பேச்சு சத்தமா வராது, நட வேகமா நடக்க மாட்டாங்க, பொறுமைசாலியா இருப்பாங்க. ரொம்ப பொறுமைசாலிப்பா, ரொம்ப நல்ல மனுஷன்பா நாம சொல்லிடுவோம். அப்படியானால் பொறுமைசாலிகள் எல்லாமே நல்லவர்களா? பொறுமைசாலியா அந்த ஊரை ஏமாத்திரம் எவ்வளவு பேர் இருக்கிறா? பொறுமைசாலியா அந்த சித்திரவதை செய்யறோம் எவ்வளவு பேர் இருக்கிறா? பொறுமைசாலியா இருந்து ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த ரங்கத்துல மறைமுகமாய் உபத்திரப்படுத்துறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அப்ப பொறுமைசாலியா இருக்கிறவனை பார்த்து அவன் நல்லவன் என்று நிறைய பேர் தவறாக தீர்மானித்து விடுகிறார்கள். சிலர் எந்த காரியத்தை தலையிடவே மாட்டாங்க, அவங்க உண்டு, அவங்க உபத்திரம் உண்டு, எதுக்குன்னா வந்துச்சு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த நல்லது கெட்டதுலையும் தலையிடாமல் தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு போய் இருப்பாங்க. நிறைய பேர் பார்ப்பான், உன் நல்ல பையன்பா, எதுலையுமே தலையிட மாட்டான், அவன் உண்டு, அவன் குடும்பம் உண்டு, அவன் வேலை உண்டு, அப்படியே போய் அப்ப மிகப்பெரிய சுயநலவாதின்னு அர்த்தம். எதுலையுமே தலையிடாம எந்த விதமான பிரச்சனைக்கு ஈடுபாடு கொள்ளாம இப்படியே தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருப்பான். பக்கத்திலேயோ குடும்பத்திலேயோ கஷ்டப்படுறவங்களை கண்டு எந்த விதத்திலையும் அவன் மனம் வருந்தவோ உதவி செய்யவோ மாட்டான்னு சொன்னான், அவன் மிகப்பெரிய சுயநலவாதியை தவிர அவன் நல்லவன் அல்ல. அப்ப நிறைய பேர் தப்பா சொல்லிடும், இவன் எதையுமே தலையிட மாட்டான்ப்பா, அவன் ஊர்ல இருக்குது கூட தெரியாதப்பா, வீட்டுல இருக்கிறானா, இந்த குடும்பத்தோட பையனா இருக்கிறானா அது கூட தெரியாதப்பா. அப்படிப்பட்ட ஆளை பார்த்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். சிலர் தெய்வத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்களா, இப்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா உலகத்துல இருப்பாங்க. பட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான், கொட்டை போட்டுக்கிட்டு இருப்பான், எப்போதுமே கோயில சுத்தி வந்து எடுப்பான், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்படி தெய்வ நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறதுனால அவனை பார்த்து சொல்லுவாப்பா, தெய்வ நம்பிக்கை உள்ள ரொம்ப நல்லவன் பாவன். அப்ப தெய்வ நம்பிக்கையோடு ஒருவன் இருக்கிறதுனால அவன் நல்லவனா இருந்து விட முடியுமா? சில பேர் ஊழியம் செய்வாங்க, பல ஊழியங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அபிஷேகத்துல துள்ளி குதிப்பாங்க, மேதைகளை தட்டி சத்தமிட்டு பேசி அற்புதங்கள் அடையாளங்களை செய்வாங்க. இப்படியெல்லாம் செய்து விடுகிறதுனால ஒரு மனிதனை பார்த்து இப்படியெல்லாம் செய்யறாங்க, இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப யார்தான் இந்த உலகத்துல நல்லவர்கள்? கவனிக்கணும். குறிப்பாய் ஒருவரை மேலோட்டமா அவங்கள பார்த்து, மேலோட்டமா அவங்கள பேச்சை கேட்டு, அவங்களுடைய உடைகளை பார்த்து, அவங்க குடும்ப பின்னணிகளை பார்த்து அவர்கள் நல்லவர்கள் என்று நாம் ஒரு நாளும் கணித்து விட முடியாது. அப்படி கணிக்கிறது தப்பு. சொல்ல புரியுதுங்களா? அப்போ மேலோட்டமான எந்த செயலையும் வைத்து அவர்கள் நல்லவர்கள் என்று நாம் கணித்து விடவும் கூடாது, அப்படி கணிக்கவும் நமக்கு கூடாது. அப்படி கணித்தால் நாம் அநேக காரியத்துல மோசம் போய்விடும். ஒருத்தர் மேலோட்டமா இருக்கிறவங்க பக்தியை கண்டு, அவங்களுடைய பேச்சை கண்டு, அவங்களுடைய பொறுமையை கண்டு ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்லி கணிக்க ஆரம்பிச்சிட்டியானா வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஆட்களை நீ நம்பி மோசம் போகக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டுவிடும். கவனிக்கலாம். குறிப்பாய் மிகவும் கொடியவனாய் வாழும் சிலர் நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்காக, ஆதாயத்தை சம்பாதிப்பதற்காக சில இடங்களுக்கு சில ஆட்களுக்கு முன்பாக தன்னை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில மணி நேரங்களுக்கு தன்னை நல்லவனாக தன்னை காட்டிக் கொள்வார்கள். ஏன் இப்படி நல்லவனா காட்டிக்கினா தான் ஏதாச்சும் நமக்கு ஆதாயம் கிடைக்கும். அப்ப என்ன பண்றாங்க, இடத்துக்கு ஏற்ற மாதிரி சிலர் நடிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லவர்களுக்கு நடிப்பு வரவே வராது. நல்லவங்களுக்கு என்ன பண்ணாது சொல்லுங்க,
நல்லவங்க நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கெட்டவன் தான் நல்லவனை போல நடிக்க வேண்டுமே தவிர, ஆனா நல்லவன் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆனா சிலர் பாருங்க, இடத்துக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, ஆட்களுக்கு ஏத்த மாதிரி, சம்பவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? நல்லவர்களை போல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவர்கள் காட்டிக் கொள்வார்கள். உண்மையாவே நல்லவனாய் வாழ்கிற ஒருவன் நடிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லவே இல்லை. நல்லவர்கள் எப்போதும் இயல்பான சுபாவத்தை காட்டுவார்கள். நல்லவர்களுக்கு நடிப்பு என்பது வரவே வராது. ஆனா சிலர் நடிகர் திலகம் மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? பயங்கரமான ஆக்டிங்க வெளிப்படுத்துவாங்க. யூதாஸ் இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் ஊழியத்துல வாழ்ந்தவன். உள்ளத்துல முழுக்க முழுக்க விஷத்தை வச்சுக்கிட்டு இருந்தான். எப்ப இயேசுவை காட்டி கொடுக்க போறோம், எப்ப இயேசுவை காட்டி கொடுத்து பணத்தை வாங்க போறோம் என்பதுல யூதாஸ் 3.5 ஆண்டு காலமாக மனசுல எப்போ திட்டம் வச்சுட்டான். ஆனா அவரை காட்டி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவனுக்கு வரல. அந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான், சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறார். ஏன்னா எப்போதுமே இயேசுவோடு கூட சீசர்கள் இருக்கிறாங்க, இல்ல சுத்தி ஜனங்க இருக்கிறாங்க. இப்படி காட்டி கொடுத்தால் இவரை பிடிக்க முடியாது. ஆனால் தனித்து இருக்க வேண்டும், தப்பிக்க கூடாது. அந்த சந்தர்ப்பம் எது? அதற்காக யூதாஸ் காத்திருந்தான். அப்போ என்ன, உள்ளத்திலே பொல்லாதவனாய் இருக்கிறான். ஆனால் 3 வருஷம் இயேசுவுக்கும் இயேசுவோடு இருக்கிற சீசர்களுக்கும் தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் யூதாஸ் தன்னை நல்லவனாகவே காட்டிக் கொண்டிருந்தான். கவனிங்க, இவன் மற்றவங்களுக்கெல்லாம் தன்னை நல்லவராய் காட்டுவோம் என்று இவன் எண்ணி இருக்கிறான். ஆனால் இவன் உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை மற்றவர்கள் அறிந்தார்களோ இல்லையோ, தன் கூடவே பழகின சீடர்கள் அறிந்தார்களோ இல்லையோ, ஆனால் இயேசுவோடு கூட ஸ்தோத்திரிக்கு இருந்த யூதாசை குறித்து இயேசு நன்கு அறிந்தவராக இருந்தார். அப்போ ஒரு நல்லவரா கெட்டவரா எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? பேக்ரவுண்ட் வச்சா, படிப்பை வச்சா, அவங்க அழக வச்சா, அவங்க பொறுமையை வச்சா, இல்ல அவங்க பேசுற பேச்சு, எதை வச்சு தெரிந்து கொள்ளும்? கவனிங்க, ஒருவருடைய குணத்தை வச்சுதான் அவங்க நல்லவரா கெட்டவரா என்பதை நம்மால தீர்மானிக்க முடியும். எதை வச்சு? குணம் சீர்படாத ஒரு மனிதன் நிச்சயமாய் சரீரத்துல அவனால நல்லவனாய் வாழவே முடியாது. ஒரு மனுஷனுடைய குணம் சீர்படத்தான் இந்த அதான் ஏன் சொன்னார், ஒருவனும் நல்லவன் இல்லை என்று சொன்னார். பவுல் இதை சொல்றார். இதை மென்ஷன் பண்ணி தான் பவுல் எழுதுகிறார், நல்லவன் ஒருவன் ஆகிலும் இல்லை. ஏன்? எல்லாரும் இருதயம் எப்படி இருக்குது? திருக்குள்ளதாக, கேடு உள்ளதாக. ஒரு காரியத்தில் இருதயம் சரியா இருந்தா இன்னொரு விஷயத்தில் இருதயம் கேடு உள்ளதாக இருக்கிறது. அதான் பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு குணம் சீர்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் ஒரு மனிதன் காலப்போக்கில் அவன் நல்லவனாகவே மாற முடியும். கவனிங்க, ஒருத்தருடைய சிந்தனையை கெட்டதா வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையில நல்லவனா வாழ முடியாது. சொல்ல புரியுதுங்களா? இப்ப என் சிந்தனையெல்லாம் கெட்டதா இருக்குது, என் மனசு முழுக்க கெட்ட சிந்தனைகள். ஆனா இப்பேற்பட்ட கெட்ட சிந்தனைகளை முழுக்க முழுக்க நான் எனக்குள் வைத்துக் கொண்டு சரீரத்திலே என்னால் நல்லவனாய் வாழவே முடியாது. சரீரத்தில் நல்லவனா வாழ, அதே போல ஒருவருத்தர் சிந்தனையை நல்லதாக வைத்துக் கொண்டு பார்க்கிறதுக்கு பார்வையில கெட்டவனாய் வாழ முடியாது. நல்ல சிந்தனை இருந்தால் அவன் நல்லவனாக வாழ வேண்டும். கெட்ட சிந்தனை இருந்தால் அவனை கெட்ட வழியில் தான் அது நடத்த ஆரம்பிக்கும். அதான் இயேசு சொன்னார், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை சொல்றார், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். இந்த இடத்துல நல்ல மரம் என்பது என்ன, கெட்ட மரம் என்பது என்ன? நல்ல மரம் என்பது கடவுளின் விருப்பத்தோடு ஒத்து போகிற மனுஷன். கடவுள் அவன் என்ன விரும்புறாரு? பொன் பொருளை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும் அல்ல. அவர் விருப்பப்படி நம்ம வாழணும். அப்ப கடவுளுடைய விருப்பத்தோடு யார் ஒத்து போகிறாங்களோ, அவர் வார்த்தையோடு யார் ஒத்து போகிறாங்களோ, அப்பேற்பட்ட இருதயம் செயல்களும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். ஆனா கடவுளுடைய விருப்பத்துக்கு யார் ஒத்து போகாம முட்டுக்கட்டையா நிற்கிறாங்களோ அவங்க இருதயமும் செயல்களும் காலப்போக்கில் நாளுக்கு நாள் கெட்டு போக ஆரம்பிச்சு. அப்ப ஆண்டவர் சொன்ன நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஆனால் கெட்ட மரம் கெட்டதா இருந்தால் கனிகளும் கெட்டதா இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் தீமையா இருந்தால் அந்த மனுஷனுடைய சரீர ஜீவியங்களும் தீமையாகவே இருக்கும். ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது நல்லவனாகவே ஆண்டவர் படைச்சார். முதல்ல ஆதாமை படைக்கும் எப்படி படைச்சாரு? நல்லவனா. ஏன் நல்லவனா படைச்சாரு? அவர் தமது சாயலாக படைச்சார். அப்ப ஆண்டவர் எப்படி, சாயல் என்பது முகத்தோற்றத்தை அல்ல,
இருதயத்தின் தன்மைகளை குறிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் ஆதாமை படைக்கும் போது தன்னை போலவே அவனை நல்லவனாகவே படைத்தார். அந்த நல்ல தன்மைகளைத்தான் ஆதாம் என்ன பண்ணிட்டான், வாழ்க்கையில இறந்து விட்டான். யார் கீழ்ப்படுகிற தன்மை இல்லையோ அவங்க காலப்போக்கில் கெட்டவங்களா மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிள்ளைங்க பாருங்க, நம்ம சொல்லுவோம் இந்த பிள்ளை நல்லா இருந்துச்சுப்பா, அப்பானா அவளை உயிர், அம்மானா அவளை உயிர், அம்மா மடியிலே சாஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு ஏன் இப்படி மாற்றான்? ஒரு பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் போக போக வாழ்க்கையில கெட்டவங்களா அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிள்ளைகள் கீழ்ப்படியத்தான் அவங்க நல்லவங்களா மாறிக்கிட்டு இருப்பாங்க. விசுவாசிகள் நாம கூட நம்ம நல்ல விசுவாசிகளாய் வாழ வேண்டுமானால் காலகாலமாய் எந்த விஷயமானாலும் நம்ம கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து வாழத்தான் நம்ம நல்லவங்களா வாழ முடியும். கீழ்ப்படியாத யாருமே நல்லவர்களாய் வாழ முடியாது. அந்த கீழ்ப்படியாமை அவர்களை கெட்டவர்களாய் சமுதாயத்திலே அவங்களை மாற்றிவிடும். அப்படியானால் ஸ்தோத்திரிக்கிற என்ன கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் எப்போதுமே நல்லவர்களாய் நாம் ஜீவிக்க கர்த்தர் அழைக்கிறார். ஏன்னா கர்த்தர் படைக்கும் போதே அப்படித்தான் நம்மளை கடவுள் படைத்தார். அப்படியானால் யார் இந்த உலகத்துல நல்லவர்கள்? நல்லவன் என்றவன் யார்? நல்லவனுக்கு என்ன அடையாளம்? ஒரே ஒரு அடையாளத்தை, நிறைய அடையாளம் இருக்கிறது, ஒரே ஒரு அடையாளத்தை மட்டும் சொல்ல முடியும். நல்லவன் என்கிறவன் யாருன்னா, நன்மை செய்து நீ நன்மை செய்தாலும் அது நிமித்தம் பாடுபட வேண்டும். சொல்ல புரியுதா? நல்லவன் என்றா யாரு? ஏதோ ஒரு வேலை தான தர்மம் பண்றான், ஒரு டீ வாங்கி கொடுக்குறான், ஏதோ 10 காசு கொடுத்து உதவி பண்றான். அப்ப இவங்க எல்லாம் நல்லவங்களா? நல்லவர்கள் யாரா? நன்மை செய்து அந்த செய்த நன்மைக்காக நன்மையை அனுபவிக்க முடியாம, நல்ல பேரை சம்பாதிக்க முடியாம, அந்த நன்மைக்கு பதிலாக அவன் வாழ்க்கையில பல தீமைகளையே சந்திக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்க்கையில நல்லவங்களா ஜீவிக்க முடியும். இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த உலகத்துல வாழ்ந்த போது எல்லா மக்களுக்கும் என்ன பண்ணாரு? நல்லது செஞ்சார். என்னெல்லாம் பண்ணாரு? பசித்தோருக்கு ஆகாரம் கொடுத்தார், வியாதியஸ்தருக்கு சுகம் கொடுத்தார், தள்ளுண்ட மக்களை என்ன பண்ணாரு? சேர்த்துக்கிட்டார். நீதி நியாயம் ஒடுக்கப்படும் போது வாய் திறந்தார். ஏன்னா அந்த காலத்துல நீதி நியாயம் ஒடுக்கப்படும் போது யாரும் வாய் திறக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களை எதிர்த்து கூட நீதியும் நியாயமும் ஒடுக்கப்படும் போது ஆண்டவர் குரல் கொடுக்க ஆரம்பித்தார். இவ்வளவு செய்து கூட யூத சமுதாயம் அவருக்கு தீங்கு செய்தது. சொந்த ஊர் மக்கள் அவருடைய ஊர்லயே மலை மேல வச்சு அவரை கீழே தள்ளி சாகடிக்க முயற்சித்தார்கள். அவர்கிட்ட அற்புதம் பெற்றவங்க, அவர்கிட்ட நன்மை பெற்ற மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? யோசித்து பாருங்க. அவருக்கே அந்த நிலைமை, அவ்வளோ நல்லது பண்ணி அவ்வளவோ அற்புதங்களை பெற்ற அவருக்கே வேதம் சொல்லு எல்லாரும் அவர் விட்டு என்ன பண்ணிட்டாங்களா? அவர் தனியா நிற்கிறார். இப்பதான் கேட்கிறாரு, அப்போ எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, இத்தனைக்கு இவர் எந்த கெடுதலும் செய்யல. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், எப்பவுமே நீதிக்கு பலன் கிடைக்க கொஞ்சம் காலதாமதமாகும், உடனே பலன் கிடைக்காது. நல்லதுக்கு பலன் கிடைக்க காலதாமதமாகும். ஏன்னா பைபிள்ல பாருங்க, எல்லாருக்கும் அப்படிதான் கிடைச்சிருக்குது. யோசேப்பு நீதியாய் வாழ்ந்தார், ஆனா உடனே பலன் கிடைச்சதா? வீணான அபாண்டமான பழி சுமத்தினாங்க, என்ன கிடைச்சது? சிறைவாசம் தான் கிடைச்சது, கெட்ட பேர் தான் கிடைச்சது, அவமானம் தான் கிடைச்சது, கண்ணீர் வேதனை தான் மிஞ்சிச்சு. ஆனால் மக்கள் மத்தியில நீதிக்கு அவமானம் கிடைச்சது. ஆனா கடவுளுடைய பட்சத்துல அவருடைய நீதிக்கு ஏற்ற காலம் வரும்போது பலன் கிடைக்காது. இங்க இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரர் சோத்திரிக்கிறோம், நான் நீதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என் நீதிக்கு ஏன் பலன் இல்லை? நான் நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், ஏன் பலன் இல்லை? நியாயமே செய்யாதவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நீதியா வாழாதவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நான் நீதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் பலன் இல்லை? எப்படி? நீதிக்கு பலன் காலதாமதமா தான் கிடைக்கும். எல்லாம் சொல்லுங்க, நீதிக்கு பலன் காலதாமதமாக தான் கிடைக்கும், ஆனா நிச்சயமா பலன் கிடைக்கும். அதனால ஒன்று நம்ம சோர்ந்து போகவே கூடாது, ஆனா மேலா கிடைக்கும், சிறப்பா கிடைக்கும். யோசேப்புக்கு அப்படித்தானே கிடைச்சது. அவன் நீதிக்கு பலன் தாமதமாய் கிடைத்தது, ஆனால் சிறப்பாய் கிடைத்தது, அருமையாய் கிடைத்தது. வேதத்துல மொர்தெகாய் நீதி செய்தார், ஆனா பலன் உடனே கிடைக்கல. நல்லவனா வாழ்ந்தாங்க, பலன் உடனே கிடைக்கல. அப்புறம் நல்லவங்களா வாழ்ந்தாலும், நியாயமா நீதி செய்து வாழ்ந்தாலும் நமக்கு உடனே நன்மைகள். ஆனா கெட்டவனுக்கு சிலது நல்லது கூட நடக்கலாம், ஆனா நீதி செய்து வாழ்கிறவர்களுக்கு பலனும் கைமாறுகளும் அதற்கு தகுந்த உயர்வும் காலதாமதமாகத்தான் கிடைக்கும், ஆனா நிச்சயமா அது கிடைக்கும். அதனால தான் பவுல் சொல்லுது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன பண்ணாது? வீண் போகவே வீண் போக. அப்ப என்ன, எல்லாரும் அவர் விட்டு போய்விட்டார்கள், அவர் தனியா நிற்கிறாரு. இப்ப அந்த ஆதங்கத்துல கேட்கிறாரு, எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, நீங்களாச்சும் இருப்பீங்களா? என்னை விட்டு போயிடுவீங்களா?
இயேசுக்கு ஒரு 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 ஏன்னா இவங்களை வச்சுதான் உலகத்தை கலக்கணும், இவங்க வச்சுதான் உலகத்துக்கு சுவிசேஷம் கொண்டு போகணும். அவங்க கேட்கிறப்ப எல்லாம் என்ன விட்டு போயிட்டான், பரவாயில்ல, அவங்க எப்படியோ போயிட்டு அவங்க பிதாவினால் நடப்படாத நாச்சு. அவங்களாம் யாரு? பிதாவினால் நடப்படாத நாற்றெல்லாம் எப்படியாச்சும் ஓடி போயிடும். ஆனால் பிதாவினால் நடப்பட்ட நாற்று தான் இயேசுவோடு கூட நின்று இருந்தது. உபத்திரவத்துல, அவமானத்துல, மலை மேலிருந்து தள்ளி விட்ட போது, இடறின போதிலும் கூட பிதாவினால் நடப்பட்ட நாற்றுகளை போல விசுவாச மக்கள் 12 பேர் இயேசுவோடு கூட நின்றார்கள். ஆனா பாருங்க, கடைசியா என்ன பண்ண, இவ்வளோ நன்மை செய்து இயேசுவை கொண்டு போய் சிலுவையில அறைந்து என்ன பண்ணணும், அவரை கொண்டு போட்டார்கள். அப்ப பாருங்க, நல்லது செஞ்சாரு, நல்லது செஞ்சவனுக்கு நல்லது நடக்கணும். அதான் நம்ம எதிர்ப்போம். நான் நல்லது பண்றேன், என் பிள்ளைங்களுக்காச்சும் கடவுள் நல்லது பண்ண மாட்டாங்க. இப்படி நம்ம யோசிப்போம். எனக்கு நல்லது நடக்கலாம் பரவாயில்ல, இனி நான் நல்லது செய்யறேன், என் பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படி யோசிப்போம். ஏசு இவ்வளவு நல்லது செய்து கூட நன்மையா எதுவுமே கிடைக்கிற, எல்லாமே கெட்டதாகவே கிடைத்தது. எந்தெந்த கரமெல்லாம் அள்ளி கொடுத்தாரோ அதே கரங்கள் அடிக்கப்பட்டது. அப்ப என்ன, நன்மை செய்தார், ஆனாலும் நன்மை நிமித்தமாக தீமைகளை ஏற்றுக்கொண்டார். அப்போ ஒரு நல்லவன் என்பதற்கு என்ன அடையாளம்? கொடுக்கிறது, அதை பண்றது, கத்துறது, அதெல்லாம் கிடையாது. நீ நன்மை செய்வ, ஆனா உனக்கு தீமை நடக்கும். அந்த தீமை ஏற்றுக்கொண்டு பாருங்க, தீமைகளை ஏற்றுக்கொண்டு தீமை செய்யக்கூடாது. அப்போ ஒரு நல்லவனுக்குரிய ஒரே ஒரு அடையாளத்தை சொல்ல முடிக்க போறேன். அப்ப என்ன அடையாளம்? நீ நல்லது செய்வாய், உனக்கு தீமை நடக்கும், ஆனாலும் உனக்கு தீமைக்கு கைமாறு தீமை செய்யாமல் அந்த தீமைகளை ஏற்றுக்கொண்டே நீ கடந்து போ. இதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு அடையாளம். இதுதான். அப்போ ஒரு மனுஷன் நல்லவனா வாழணும்னு சொன்ன, சகிப்புத்தன்மை இல்லைன்னா நல்லவனா வாழ முடியாது. சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு கணவனால், சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு மனைவி பிள்ளைகளால் நல்லவர்களாய் வாழ சொல்லுங்க. சகிப்புத்தன்மை உள்ளவங்களால தான் தீமையை ஏற்றுக்கொள்ள முடியும். தீமையை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவங்களால நிச்சயமா அவங்க இருதயம் காலப்போக்கில் சீர்படாது. நம்ம எந்த அளவுக்கு தீமைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, நாம செஞ்சது நடந்துதான், ஆனா தீமைகளை சுமத்துகிறார்கள். எந்த அளவுக்கு தீமைகளை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தீமை இப்ப இருதயத்தை நமக்கு உடைக்கும். எந்த அளவுக்கு இருதயம் நொறுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு நம்ம இருதயம் தாழ்மைப்பட ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுது, பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அப்படி இருதயம் எப்ப சீர்படுறது? இருதயத்தை துன்பம் தாக்க தாக்க இருதயம் சீர்பட ஆரம்பிக்கும். அத வேதம் சொல்லுது, முகமலர்ச்சி மனமகிழ்ச்சி முகமலர்ச்சி தரும். அப்ப இருதயம் சீர்பட வேண்டுமானால் சில துன்பங்களும் சில பாடுகளும் நம்ம இருதயத்தை அழுத்து. நம்ம யோசிப்போம், ஏன்டா இருதயத்துல இப்பதான் காலையில ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஒரே துன்பமா, இப்பதான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், வந்த உடனே பிரச்சனையா? ஏன்? அப்ப கடவுள் ஜெபத்தை கேட்கலன்னு அர்த்தம் இல்லை. ஏன் துன்பங்களும் துயரும்? கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவனை சிற்றித்து சீர்படுத்துகிறார். அவன் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்றிக்கிறார். அப்ப இருதயம் சீர்பட வேண்டுமானால் சில உபத்திரவங்களும் பாடுகளும் நம்ம இருதயத்தை தாக்கினால்தான் இருதயம் சீர்பட ஆரம்பிக்கும். ஆனா தான் இயேசுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, துன்பங்கள் ஏற்கத்தான் ஒரு மனுஷோட இருதயம் என்ன பண்ணும்? சீர்படும். ஆனா தான் ஸ்தோத்திரிக்க அவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க என்னை போலவே நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் சொல்றாரு. ஸ்தோத்திரிக்கிறோம். ஏன் தேவனை அந்த மனுஷனை பார்த்து ஒரு காரணம் சொன்னாரு, பிதாவை தவிர ஒருவனும். சரி, இந்த மாதிரி காரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். ஏன் இயேசு இந்த வார்த்தை சொல்ல வேண்டும்? அப்ப பிதாதான் நல்லவர், இயேசு நல்லவர் இல்லையா? அப்படியானால் தேவன் வேறு, இயேசு வேறா? இந்த கேள்வி நமக்குள் உண்டாகுது. சரி, அப்ப தேவன் வேறாகவோ இயேசு வேறாக இருக்கும் போது ஏன் பிலிப்பை பார்த்து இயேசு இப்படி சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவர் கேட்கிற, என்ன பிதாவை காண்பின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? பிதாவை காமிக்கிறவா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று காமிச்சிருக்கணும். அப்ப சொல்ற, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவினுடைய எல்லா சாராம்சங்களும் இவருக்குள் இருக்கிறது. அதான் யோவான் சொல்லுகிறார், அவர் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேர குமாரனே பிதாவை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்ப ஏன் இப்படி சொன்னார்? கவனிக்கணும். இயேசுவை பார்த்து கேள்வி கேட்ட இந்த வாலிபன் ஒரு யூதன். யாருங்க? அவன் எல்லா நியாயப்பிரமாணங்களையும் அறிந்தவன். அப்போ இந்த யூதனுடைய வழிபாடு என்ன? தேவன் ஒருவரே. யூதனுடைய வழிபாடு என்ன? யூதனுடைய நம்பிக்கை என்ன? இஸ்ராயேலே கேள், தேவன் ஒருவரே. அப்போ தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை எல்லா யூதர்களுக்குமே உண்டு. கவனிக்கணும். அப்ப தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த தேவன் என் முன்னாடி நிக்கிறீங்க நீங்க இல்ல. அப்ப இயேசு ஊழியத்தில் பாதையில் வரும்போது என்ன சொல்லிக்கிட்டு வராரு? அடிக்கடி நான் தான் தேவன், நான் தான் தேவன் என்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வருவாரு. பாருங்க, இயேசு சொல்லிக்கிட்டு வர்றாரு நிறைய இடத்துல. யோவான் 14 பாருங்க, தேவனிடத்திலும்
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமா இருக்கும். அப்போ இவன் என்ன பண்ணான்னு சொன்ன ஸ்தோத்திரிக்கு தேவனிடத்தில் விசுவாசமா இருந்தான். ஆனா அதே தேவன் இப்போது மனிதனாய் உருவெடுத்து அவருக்கு உதவி செய்யும்படியா, அவன் பாவத்தை போக்கும்படியா இப்ப முன்னாடி நிற்கிறாரு. ஆனால் இந்த மனித உருவத்தில் நிற்கிற இவரை தேவனாய் பார்க்காமல் மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஏன் இயேசு அப்படி சொன்னார்னா, அப்படின்னா தேவன் தனி இயேசு தனி அப்படி அர்த்தம் கிடையாது. நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல நம்ம படிக்க போனோம்னா இயேசு சொல்வார், நாங்கள் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும். அப்போ நானும் பிதாவும் ஒன்னா இருக்குன்னு சொன்னவரே இங்க மட்டும் நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லி ஏன் சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, நீ தேவனை விசுவாசிக்கிறாய், ஆனா அதே தேவனாகத்தான் வந்து நான் மனுஷ உருவத்தில் நிற்கிறேன், என்ன விசுவாசிக்க மாட்டேன், நான் தான்பா அது. அப்போ ரெண்டுமே ஒண்ணுன்றது அவனுக்கு புரிய வைக்கத்தான் இயேசு இப்படி சொல்றாரு. ஆனா அவனால என்ன பண்ண முடியல சொல்லுங்க. இதைத்தான் இயேசு சொல்றார் யோவான் 17ஆம் அதிகாரத்துல, பிதாவாகிய தேவனை அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும்னால் எது வேணும்? கை நிறைய பணம் இருந்தா போதுமா? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பாரம்பரியமாய் பிறந்து வாழ்ந்தவனா இருந்தா போதுமா? நிறைய பேர் பெயர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, சர்ச்சுக்கே போக மாட்டாங்க, ஆனா கேட்டு பாருங்க கிறிஸ்தவம் சொல்லுவாங்க. பைபிளை பிரிச்சு படிச்சிருக்கிற பழக்கம் இருக்காது, ஆனா கிறிஸ்தவங்க. அப்ப நித்திய ஜீவனை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்துல வந்த இயேசு என்ற அறிவு ஒரு மனுஷனுக்கு வராத வரைக்கும் அவனால நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே சொல்லுங்க. அவனத்தான் இயேசு சொன்னாரு, ஸ்தோத்திரிக்கு பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவையும் அறிகிற அறிவு தான் உனக்கு நித்திய. இதுதான் மிகப்பெரிய வாக்கு தத்துவம், இதுதான் மிகப்பெரிய வாக்கு. அப்ப இயேசு ஏன் இங்க சொன்னார்னா, என்னை வெறும் தேவனா மட்டும்தான் பாக்குற, தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி நம்புற, ஆனா அந்த தேவன் நான் என்று நீ நம்பவில்லையே, அதனால தேவனை தவிர நல்லவன் இல்லை என்று சொல்லி இந்த பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்ற வார்த்தையின்படியே இயேசு இங்க என்ன பண்றாங்க சொல்லி காமிக்கிறார். அப்ப இயேசு எப்படி பார்க்க நினைக்கிறாரு? நான் தான் தேவனாக மனித உருவத்துல வார்த்தையாயிருந்த கடவுள் எப்படி வந்திருக்கிறேன், மனுஷனா உருவெடுத்து வந்திருக்கிறா, அந்த தேவனுக்குரிய தன்மை எனக்குள் இருக்குது என்பதை அவர் விசுவாசிக்காமல் இருக்கிறார். ஆனா அந்த உலகத்துல நல்லவர் யாருன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி நல்லவராய் வாழ்ந்தாரோ அதே போலத்தான் உங்களும் என்னையும் ஆண்டவர் நல்லவராய் மாற்றி காட்ட முயற்சிக்கிறார். நம்மளாம் சர்ச்சைக்கு வந்ததுனால நல்லவங்களா மாறிட்டோம் அப்படி அர்த்தம் கிடையாது. ஒரு ஊழியை செய்ததுனால நல்லவர்களாயிட்டோம் அப்படி அர்த்தம் இல்லை. நாம் இன்னும் நல்லவர்களாய் மாற வேண்டியிருக்கு. யாரை போல? இயேசு கிறிஸ்துவை போல நாம் இன்னும் நல்லவர்களாய் மாற வேண்டும். எப்படி மாற முடியும்? எந்த அளவுக்கு நம் இருதயம் சுயம் சாகிறதோ, எந்த அளவுக்கு இருதயத்தில் இருக்கிற தன்மைகள் மாம்சம் மறைகிறதோ, செத்து போகிறதோ, அந்த அளவுக்கு தான் நம்ம நல்லவர்களாய் மாறும். அப்போ நல்லவர்களாய் மாற வேண்டுமானால் யார் இந்த உலகத்தில் நல்லா முடியும்? நன்மை செய்து பாடுபட வேண்டும். நன்மை செய்து நல்லவன் யாருங்க? ஒரே ஒரு வார்த்தை, நல்லவன் யார்? நல்லது செய்யணும் ஆனா நல்லது நடக்காது, பாடு வரும் ஆனா பாடுகளை செய்யணும். இப்படி ஒரு நாடுகள்ல காலகாலமாய் நன்மை செய்தவன் தனக்கு நன்மை செய்யாமல் போனாலும், தீமையே செய்தாலும் சரி, சுத்திலும் எனக்கு தீமை நேரிட்டாங்க யோசிப்பா, சுத்தி இவ்வளவு மக்களுக்கு நல்லது பண்ண, ஆனா ஒருத்தர் கூட நல்லது பண்ணலையே, எல்லா தீமைகளையும் ஏற்றுக்கொண்டு இப்படியே வாழக்கூடியவன் தான் அவன் காலப்போக்கில் நல்லவனா என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். ஆனால் தான் இயேசு உதாரணம் வச்சு, இயேசு எல்லா நன்மைகளை செய்தார், ஆனா நன்மைகளை செய்தாலும் தீமைகளை என்ன பண்ணார்? அவரு ஏற்றுக்கொண்டார். எல்லா கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். இதனால கேட்ட வார்த்தை என்பது, யார் நல்லவன்? யார் நல்லவன்? இந்த உலகத்துல துன்பப்படுகிற மக்கள் தான் நல்லவங்களா வாழ முடியும். தப்பு பண்ணிட்டு துன்பப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அதை சொல்ல வரல. நல்லது செய்யணும், ஆனாலும் நல்லது நடக்கல, ஆனாலும் கெட்டதுதான் நடக்குது, பாடுகள் தான் வருது. நல்லது செய்ய நல்லது பெற்ற மக்களாலேயே எனக்கு பாடுகள் வரலாம், ஆனா அந்த தீமைகளை ஏற்றுக்கொண்டு அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு சகித்து வாழ்கிறவன் தான். சகித்து வாழ்ந்து மறுபடியும் தன்னுடைய நன்மையான கோரிக்கைகளை குறிக்கோளை விட்டுவிடவே கூடாதான் மனிதன். இயேசு கிறிஸ்து எல்லாரும் துன்பப்படுத்துறாங்க என்று சொல்லி அவர் நன்மையை நிறுத்தி கொள்ளவில்லை. நான் நல்லதை பண்ணு, எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க, நான் இனிமேல் நல்லதே பண்ண மாட்டேன் அப்படிலாம் அவர் முடிவு எடுக்கல. அவர் நன்மை செய்தும் பாடுபட்டாலும் கூட இன்னும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல மனுஷனுக்குரிய அடையாளம் இதுதான். நன்மை செய்து பாடுபட வேண்டும், நல்லவனாய் வாழ்ந்து பாடுபட வேண்டும், நீதியாய் வாழ்ந்து பாடுபட வேண்டும். இவர்கள் தான் நல்லவர்கள். யாருக்கும் தீமை செய்யாத மனிதனே நல்லவனாய் இருக்க முடியும்.
ஒருத்தர் தீமை செஞ்சா பதிலுக்கு பதில் கண்டிப்பா தீமை செய்யணும்னு நினைப்போம், மனித இயல்பு. ஆனா நல்லவன் அப்படி இல்லை. நல்லவன் நன்மை மட்டும்தான் செய்கிறான். ஆனா பாடுகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். நல்ல கண்களை மூடுவோம். நம்மளை ஆண்டவர் நல்லவங்களா மாற்ற விரும்புகிறார். ஆனாதான் சில பாடுகள் வந்து அதை ஏற்றுக்கணும், சகிச்சுக்கணும். திரும்பி நாம் தீமை செய்வது அல்ல. அவரை போலவே அவர் போன அந்த பாதையிலே நாம் பின்பற்றி போக கடமைப்பட்டிருக்கோம். சொல்லுங்க, ஆண்டவர் உண்மை போல நல்லவனா வாழணும். ஆண்டவர் உண்மை போல நான் நல்லவனா வாழணும் ஐயா. நான் ஒரு ஊழியம் செய்யறேன்ற மனுஷனை விட நல்ல மனுஷனா வாழணும் ஐயா. ஊழியம் என்ற பேர்லாம் ரெண்டாவது, விசுவாசி என்ற பேர் ரெண்டாவது. முதல்ல நல்ல மனுஷனா, நல்ல மனைவியா, நல்ல புருஷனா, நல்ல விசுவாசியா, 4 பேர் சொல்லி நல்லவன் என்று சொல்லுகிற அளவுக்கு அப்படி வாழ வேண்டும். உலகம் சில நேரத்துல கெட்டவனை நல்லவனா சொல்லிடும், நல்லவனை கெட்டவனா சொல்லிடும். அவர் கணிப்பு தப்பா போயிடும். ஆனா அவருடைய மனசாட்சிக்கு, ஆணுடைய வார்த்தைக்கு, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரே நம்மை குறித்து நமக்குள்ளே சாட்சி கொடுப்பார். அதனால நம் நல்லவர்களாய் நம் நாளுக்கு நாள் நல்லவர்களாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த துன்பங்களை சகிக்கணும், பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். சகிப்புத்தன்மை இல்லைன்னா அந்த பேர் எடுக்க முடியாது. எல்லா கண்களை மூடலாம். செவிக்கிழமை யாராகிலும் வரும்.